ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான உன்னத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவர் பாதத்தில் அர்ப்பணிக்கிறவர்கள் மேன்மையை காண்பார்கள். அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவர்கள் மகா பெரிய அபிஷேகத்தால் எழுப்பப்படுவார்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை பாருங்கள். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன மகா உன்னதமான ஒரு ஜெபத்தின் சத்தியம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் நித்திய காலத்திற்கு அமர்ந்து இந்த உலக முடிவில் அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க தனது மணவாட்டி சபையான எண்ணிக்கை கடங்காத ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வரப்போகிறார். இந்த உலகத்துக்கு வந்து பாவத்தை சுமந்து சாத்தானை ஜெயித்து சாவை ஜெயித்து சாபு நோய்களை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து ஆண்டவர் இயேசு பரலோகம் சென்றவர். பிதாவின் வலது பக்கத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட கோடி கோடியான தனது பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவதிகளுக்கும் தன்னை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற உலகமெங்கும் இருக்கிற எண்ணிக்கை கடங்காத கோடிக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்கு விசுவாசிகளுக்கும் தேவன் பிதாவிடத்தில் தன் காயங்களை காட்டி ஜெபிக்கிறார். ஆகவேதான் நமக்கு ஜெயம், ஆகவேதான் நமக்கு வெற்றி, ஆகவேதான் நமக்கு சுகம், ஆகவேதான் நமக்கு அபிஷேகம், ஆகவேதான் இயேசுவின் நாமத்தினால் தேவ ஜனங்கள் உலகமெங்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், உயர்த்தப்படுவார்கள். அதோடு மாத்திரமல்ல, இவர்கள் வழியாக யாரெல்லாம் என்னை விசுவாசிப்பார்களோ அவர்களுக்காகவும் பிதாவே நான் ஜெபிக்கிறேன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது எத்தனை மகிமை என்று அறிந்தீர்களா? நாம் யாருக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிங்கள் என்று போதிக்கிறோமோ, எந்த பாவியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஜனமாக இருந்தாலும், இருளில் இருந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், சாப நோயில் இருக்கிறவர்கள், சாப பிசாசில் இருக்கிறவர்கள், கெட்டுப்போன வழியில் நடக்கிறவர்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய சத்தியத்தை கேட்டு ஆண்டவராக இயேசுவை அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுக்காகவும் உலக இரட்சகர் பிதாவிடத்தில் தன் காயங்களை காட்டி அவர் ஜெபிக்கிறாராம். என் அன்பானவர்களே, ஆகவே நாம் எங்கெல்லாம் சென்று யாருக்கெல்லாம் நற்செய்தி அறிவித்து ஜெபிப்பதினால் மாத்திரம் எல்லாம் நடப்பதில்லை. மாறாக மனிதகுலத்தின் மீட்புக்காக தன் உயிரையே கொடுத்து அந்த மாபெரும் ரட்சிப்பை மனிதகுலத்துக்கு கொடுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஊழியக்காரிகளுக்காக ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, அவர்கள் வழியாக யாரெல்லாம் எந்த தேசத்தார் எந்த இனத்து மக்கள் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நம்பி கர்த்தரை தேடுவார்களோ அவர்களுக்காகவும் இயேசு ஜெபிக்கிறாராம். ஆகவே அவர்கள் வாழ்வில் அற்புதங்கள், ஆகவே அவர்களுக்கு அடையாளங்கள், ஆகவே அவர்களுக்கு விடுதலை, ஆகவே அவர்களுக்கு சுகம், ஆகவே அவர்கள் சாத்தானின் மேல் ஜெயம் அடைகிறார்கள், பரலோகத்தின் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அது எத்தனை அற்புதம்! ஆண்டவர் இயேசுவுக்கு மாத்திரம்தான் மனித குலத்திற்காக பிதாவிடத்தில் ஜெபிக்கிற வல்லமை உண்டு, உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. காரணம் என்ன என்றால், அவர்தான் மனித குலத்தின் மீட்புக்காக தன்னையே ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய், நித்திய பலியாய் ஒரு பிதாவுக்கு கொடுத்தவர். ஆகவேதான் அவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். நம் வழியாக யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார். என் அன்பானவர்களே, இந்த உலகில் தேவனுக்கு ஊழியம் செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போன எந்த பரிசுத்தவான்களும் பரிசுத்தவதிகளும் மனித குலத்துக்காக ஜெபிக்க முடியாது. என்றால் அவர்கள் பணி முடிந்தது.
ஆண்டவர் இயேசுவுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. காரணம், அவர் மனிதகுலத்தின் மீட்புக்காக தன்னை நித்திய பலியாய் கொடுத்தவர், சிலுவையில் அடிக்கப்பட்டவர், இரத்தத்தை சிந்தியவர், தன் உயிரையே மனிதகுலத்தின் மீட்புக்காக ஆண்டவர் கொடுத்தவர். ஆகவேதான் அவர் உலகில் கர்த்தராகிய இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருக்காகவும், ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காகவும், போதகர்கள், பிரசங்கிமார்கள், பாதிரிமார்கள் ஒவ்வொருவருக்காகவும், அவர்கள் வழியாக உலகமெங்கும் பல கோடி மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு ஜெபிக்கிறார். ஆகவே அற்புதங்கள், ஆகவே ரட்சிப்பு, ஆகவே ஆசீர்வாதங்கள், ஆகவே அதிசயங்கள், ஆகவே சுகம், ஆகவே சாத்தான் மேல் ஜெயம், ஆகவே மகா மகிமையான விசேஷித்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை மகிமை! ஆகவே நமக்காக பிதாவிடத்தில் ஜெபிக்கிற நம்முடைய இரட்சகருடைய அந்த ஜெபமே மகிமையானது. நான் ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்கள் பாவங்களை, எங்கள் துக்கங்களை, எங்கள் சாபங்களை, எங்கள் பாவத்தின் சம்பளமான சாவை, சாப நோய்களை, எங்கள் பலவீனங்களை, எங்களுடைய அவமானங்களை, வெட்கங்கள் எல்லாம் சுமக்கும்படி செய்தீர். நித்திய பலியாக கிறிஸ்து தன்னை கொடுத்ததினால் மனித குலமே ரட்சிக்கப்பட்டது, மீட்கப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, தன் உயிரை கொடுத்து மீட்ட எண்ணிக்கை கடங்காத பல கோடியான மக்களுக்காக எங்கள் இரட்சகர் இயேசு மண்டை ஜெபிக்கிற அந்த நித்திய ஜெபத்திற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் எவருக்குமே இயேசுவின் நாமத்தை தைரியத்தோடு சொல்லி, ஆண்டவரே, நாங்கள் யாருக்கெல்லாம் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவித்தோமோ அவர்களெல்லாம் நாங்கள் மறந்து போகலாம். ஆனால் நீர் மறவாத தேவன். அவர்களுக்காக நீர் எப்பொழுதும் ஆண்டவரே பிதாவிடத்தில் ஜெபித்து மகிமையை கொடுக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.